இது மாநாடுல பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃபிளைட் சீக்வன்ஸே வந்து நான் 1.5 நாள்ல தான் எடுத்தேன். வாவ், அந்த உள்ள ஃபிளைட்குள்ள இருக்கிறது, அந்த ரன்வே சீக்வன்ஸ், இன்னொரு ஃபிளைட்ல இருந்து இந்த ஃபிளைட்டுக்கு வருது, அது ஃபுல் சீக்வன்ஸ் வந்து எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ காலையில் போய் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நாங்கள் ஒரு இடத்துல வந்து எங்களோட ஃப்ளைட்டை பார்க் பண்ணியிருந்தாங்க, ஹொசூரில் பண்ணோம். ஸோ ஃப்ளைட்டை பார்க் பண்ணியிருந்தா அது வந்து ஒரு 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 ஏர்பிளைன் சர்வீஸ் சென்டர் மாதிரியான ஒரு இடம். ஸோ நிறைய ஃப்ளைட்ஸ் அங்கே நிற்கும். ஸோ எல்லாம் கோடாலாம் கட்டிட்டாங்க. காலையில் நாங்கள் சீக்கிரம் நிறைய இருக்குது எடுக்கிறதுக்கு, என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லி நாங்கள் வந்து காலையில் எல்லாருமே வந்து ஒரு 5-6 மணிக்கெலாம் போயிட்டு செட் பண்ணிட்டு அந்த கோடாலாம் ஏற்றி, ஏன்னா ஃப்ளைட் நிற்குது, வெளியில் லைட்ஸ் வந்து மூவ் ஆகணும், இது பண்ணணும், ஒரு சன் திடீர்னு வந்து க்ளவுடியாக இருக்குது, அது இதுக்குள்ளே போகணுன்ற போது ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டா திடீர்னு வந்து ஆட்கள் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் ரெடி பை லைக் 7:30 இல்லை ஷார்ட் வைக்கலாம் சொல்லி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணலாம் சொல்லும் போது அந்த இடத்துல திடீர்னு வந்து இங்கே எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டாங்க. ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல பக்கத்தில் வந்து ஆர்மி ஏர்க்ராஃப்ட் ஒன்று இருக்குது, ஒரு அதனால் வந்து அது சார் அதெல்லாம் வராது சார் படத்தில், வெறும் உள்ளே தான் எடுக்கிறோம், வெளியில் கூட இல்லை இங்கே வச்சு நீங்கள் யாருமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வி ஹேட் டு சேஞ்ச் த ஃப்ளைட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் அது திரும்ப எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல பார்க் பண்ணி இந்த கோடாலாம் அங்கே கொண்டு போய் வச்சு திரும்ப லைட் பண்ணி திரும்ப எடுக்கிறதுக்கு ஹாஃப் டே போயிடுச்சு. ஃப்ளைட் எடுத்துட்டு வரதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். இந்த ஃப்ளைட் இங்கேருந்து எடுத்துட்டு திரும்ப வந்து இந்த பக்கம் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணி அங்கே நிற்க வச்சா அங்கதான் நிற்கும் ஃப்ளைட். ஸோ அந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம திரும்ப லைட் பண்ணி எடுக்கும். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ மைண்ட் அப்போதான் வேலை செய்யும் பயங்கரமா. சரி இப்போ இதுக்குள்ள நான் எப்படி பிடிக்கிறது, ப்ரொடியூசர் கேட்டால் தரவே மாட்டேன், நான் இன்னொரு ஹாஃப் டே கேட்குறேன், இது இப்படி ஆயிடுச்சுன்னா முடியாதுன்றாரு, முடியவே முடியாது, நான் இதில் தான் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுறது, நான் இதுக்குள்ளே நான் முடிக்கணும், இதுக்குள்ளே வந்து சிம்புல கேரவானுக்கே உள்ள நான் அவரும் பரவாயில்ல கீழே சேர் போட்டு கீழே உட்காந்து, ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து அது டேக் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏசி ஆன் பண்ணாங்க, ஏசி ஃபுல்லாகவும் ஆனா இருக்காது, திடீர்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. இட் வில் பி ஸோ அது ஒரு வாக்கும்குள்ள மூச்சு விட முடியாது, இது பண்ண முடியாது, இதுக்குள்ள நான் எடுக்கணும், இதுக்குள்ள நான் நினைச்சது எல்லாத்தையும் எடுத்துடணும், எப்படி எடுக்கிறது. ஸோ அது அந்த அந்த ஒரு அப்போதான் பயங்கரமாக வேலை செய்யும். சரி ஓகே இந்த ஷாட் இங்கே வைங்க சார், இங்கே வச்சு நம்ம ஃபுல்லுத்தையும் இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சா சிம்பு இஸ் அமேசிங் ஆக்டர். ஸோ இங்கே வச்சு அவர்கிட்ட வந்து சார் இது 4வது லூப்பு 5வது லூப்பு இதுக்கப்புறம் வருது, அவர்கிட்ட டக்கு டக்கு சொல்லி இதுக்கு ரியாக்ஷன் இதுக்கு. ஸோ ஃபுல்லாக ஏந்துக்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம், வச்சு டப்பு 2 கேமரா இங்கே ஒன்று வைங்க அவ்வளோதான், இது முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா எங்களுக்கு இன்னொரு பெரிய காம்ப்ளிகேஷன் அதில் என்னன்னா வந்து இப்போ நம்ம 2 பேர் இப்படி உட்காந்துருக்கோம், இப்போ இதுதான் கல்யாணி, இது வந்து சிம்பு. ஸோ இந்த இடத்துல நான் ஷார்ட் வைக்கணும் அப்படி சொன்னால் நான் வச்சு இங்கே வந்து கல்யாணி எடுத்துருவேன். கல்யாணி சஜஷனில் நான் எப்படி எடுக்கிறது, ஸோ என்ன பண்ணுறது, அங்கே இங்கே ஒரு 6 சேர் ரிமூவ் பண்ணுங்கடா சொல்லிட்டு 6 சேர் ரிமூவ் பண்ணி கீழே கிரவுண்டில் அதே ரன்வேல வந்து செட் பண்ணி பின்னாடி க்ரீனை வச்சு அந்த சேர்ல வந்து கொஞ்சம் பேர் ஆளுகள் உட்காருது. ஸோ இது வந்து நான் இந்த சீன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதே நைட்டில் வந்து ஒரு 8 மணிக்காக உட்காந்து அதெல்லாம் ரெடி பண்ணி அதில் வந்து சிம்பு உட்காந்து ஃபுல் எடுத்த 2 நாள் 1.5 நாள் எடுத்த எல்லா சீனுமே வந்து இந்த சைட்ல இருந்து எடுத்தேன் நான். அந்த சமயம் தான் தோணுச்சு வேற எப்படி எடுக்கிறது, என்னையா பண்றது, இதுக்கப்புறம் நான் எப்படி இந்த பக்கம் வச்சுக்கு, ஏன்னா இந்த பக்கம் ஃபிளைட் க்ளோஸ்டு, இந்த பக்கம் வைக்க முடியாது, கொச்ச கண்ணாடி வெளில தான் வைக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியாது. டப்பு சரி ஓகே ரெட் சேர் ரிமூவ் பண்ணுங்க, இது சார் இதுதான் பண்ணுங்கப்பா, ஒரு 6 சேர் எடுங்க, கீழே போய் கொண்டு போய் வைங்க, இல்லை கீழே போய் செட் பண்ணி அதுக்கு டப்புன்னு அதுக்கு லைட் பண்ணி அதுக்கு பண்ணி அது அப்படி எடுத்து அந்த மாதிரி சொல்றேன். பட் இதெல்லாம் வந்து 1.5 நாள்ல பண்ணேன். That's amazing. Like because flight இது சேர் ரிமூவ் பண்றது இது வந்து ஒன்னொன்னு லாஜிஸ்டிக்கல் நைட்மேர் இல்ல, டார்ச்சர் ஆயிடுச்சு, அது பயங்கர டார்ச்சரான. ஏன்னா அந்த சமயத்துல அப்படிதான் அது நம்ம ஏதாவது ஒன்று வேலை செய்யணும். நம்ம இப்ப நீங்க ஜாலியா சொல்றீங்க, பட் அப்போ வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், ப்ரொடியூசர் கட்டை எடுத்துட்டு வர அடிக்கிறது எல்லாரையும், அந்த மாதிரி அந்த ப்ரெஷர் போகுது, ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அது எல்லாருமே அந்த ஹோல் டீம், ரிச்சர்ட் கேமராமேன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து ஃபுல்லா செட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் இப்படி இருந்தாங்க. சொன்ன தப்பு நடந்தது, வேற டைமே கிடையாது எங்களுக்கு. நான் இந்த சீன் எடுக்கும் போது நான் அப்புறம் யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு வருமா, சரி இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஷாட் வைங்க சொல்லிட்டு வைடு எடுத்துட்டு டைட் வைக்கும் போது இந்த சேர் ரிமூவ் பண்ணிடணும். நீங்க இந்த 6 சேர் ரிமூவ் பண்ணி கீழே போய் செட் பண்ணணும், அவங்களுக்கு அதுக்கு டைம் வேணும், அதுக்குள்ள நான் எல்லாம் வைடும் எடுக்கணும். இட் வாஸ் a nightmare.